ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆகஸ்ட் 29 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் எல்லாருக்கும் இருக்கிற கியூரியாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 டீம் இருக்காங்க. 12 டீம லீட் பண்ண போறது யாருங்கிறதுக்கான கியூரியாசிட்டி போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் டீம்ஸ் வந்து அஃபிஷியலா இன்னும் கேப்டன்ஸ் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னாலுமே, ஆல்மோஸ்ட் இவங்க தான் கேப்டன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த வகையில 12 டீம்ஸோட ப்ராபபிள் கேப்டன்ஸ் லிஸ்ட் தான் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இவங்க தான் மேக்ஸிமம் கேப்டன் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அப்புறம் என்ன லேட் பண்ண வேணாம். வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ். ப்ரோ கபடி லீக் சீசன் 12 பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுதுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் மேக்ஸிமம் டீம்ஸ் கோட்டையெல்லாம் கலைச்சிட்டு நாங்கள் ஆரம்பத்துலேருந்து வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி புதுசாக டீம் எல்லாம் புதுசாக பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் தங்களோட கேப்டன்ஸை மேக்ஸிமம் மாற்ற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சில டீம்ஸை தவிர மற்ற எல்லா டீம்ஸுக்கும் கேப்டன் அப்படிங்கிறவங்க சேஞ்ச் ஆகிடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. கேப்டனை சேஞ்ச் பண்ணாத டீம்ஸ் எது எது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லிடுறேன். யூமும்பா டீம் போன சீசன் பிகேஎல் சீசன் 11ல சுனில் குமாரை எடுத்து கேப்டனா அப்பாயின்ட் பண்றாங்க. பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்தும் சரி, டீம் கிட்ட இருந்தும் சரி நல்லாவே வந்திருக்கு. அண்ட் அவரோட கேப்டன்சி இஸ் த பெஸ்ட் கேப்டன் இப்போதைக்கு பிகேல பொறுத்த வரைக்கும். அதிக வெற்றிகளை பெற்ற கேப்டனாகவும் அவர் தான் இருக்காரு. ஸோ யூமும்பாவோட கேப்டனா கண்டிப்பா சுனில் குமார் அப்படிங்கிற பிளேயர் தான் நீடிக்க போறாருங்கிறதுல டவுட்டே வேணாம். அவர் தான் கன்ஃபார்ம் இருப்பாரு. பட் இவர் இல்லாம, அதாவது இந்த டீம் இல்லாம ஒரு டீம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இவர் தான் கேப்டன் சொல்லிட்டு. வேற எந்த டீமும் கிடையாது, தெலுங்கு டைட்டன்ஸ் தான். தெலுங்கு டைட்டன்ஸோட சிஇஓ 2வது நாள் ஆக்ஷன் அப்பவே சொல்லிட்டாரு, நாங்க வந்து இப்போதைக்கு லீடரை எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் மாலிக் அப்படிங்கிற பிளேயர் தான். பிகேஎல் சீசன் 11லயே பவன் ஷராவத் இன்ஜுரி காரணமா டீம்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா பாதி சீசன் இவர் தான் டீமை லீட் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இந்த விஜய் மாலிக்கை திரும்பவும் கேப்டனா அப்பாயின்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மறந்துடக்கூடாது, விஜய் மாலிக்கு எஃப்எம் யூஸ் பண்ணி தான் தெலுங்கு டைட்டன்ஸ் அவங்களோட டீமுக்குள்ள திரும்பவும் கொண்டு வந்தாங்க. ஸோ அவரை திரும்பவும் கேப்டனா அப்பாயின்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது இல்லாம புனேரி பல்டன் டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேப்டன் ரொம்பவும் யங் கேப்டனும் கூட நம்மளோட அஸ்லம் இனம்தர். எஸ் பிகேஎல் சீசன் 11ல இன்ஜுரி காரணமா வெளியே போனதுக்கு அப்புறமா ஒரு சில கேப்டன்ஸ் அவங்க மாத்தினாங்க. பட் அது எதுவுமே அவங்களுக்கு சரியா அமையல. ஆகாஷ் இந்தியா வரைக்கும் வந்து பார்த்துட்டாங்க, ஒண்ணுமே அவங்களுக்கு அமையல. திரும்பவும் அஸ்லம் இனாம்தார் ஃபுல்லாவே ரிகவரி ஆகி உள்ள வந்துட்டாரு. இப்போதைக்கு கேம்ப்ல சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ புனேரி பல்டனோட கேப்டன் அஸ்லம் இனாம்தார் ரிட்டர்ன் ஆனதுனால அண்ட் ஆல்சோ அங்க அஜய் தாக்கூர் இருக்கிறதுனால கண்டிப்பா அஸ்லம் இனாம்தாரை தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணுவாங்கிறதுல டவுட்டே வேணாம். அண்ட் ஹி இஸ் ஆல்சோ பெஸ்ட் கேப்டன்ங்கிறதுலயும் டவுட்டே வேணாம். அண்ட் தென் இது இல்லாம யூபி யோதாஸ் டீம். ஸோ யூபி யோதாஸும் தங்களோட கேப்டனான சுமித் சாங்வான் லெஃப்ட் கார்னர் பிளேயர், அவரை அப்படியே பிளேஸ் பண்ணி ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அவரை தான் திரும்பவும் கேப்டனா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அவங்க காலங்காலமா ஒரே கேப்டன்ல ஸ்டில் ஆகக்கூடிய டீம் தான். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யூபி யோதாஸ் வந்து அவங்களோட ரைட் கார்னரான நித்யேஷுக்கு தான் கேப்டன்சி கொடுத்து அப்படியே அவர் ஹோல்ட் பண்ணி வச்சாங்க. அண்ட் தென் அப்படியே அங்க இருந்து இந்த பக்கம் இருந்து லெஃப்ட் கார்னருக்கு மூவ் ஆச்சு சுமித் சாங்வான் தான் கேப்டன்சி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர் தான் வந்து இப்போதைக்கு இருப்பாரு. அண்ட் இது இல்லாம சுரேந்தர் கில் ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். பட் அவர் தொடர்ந்து ஆடுவாராங்கிறதுல ஒரு பெரிய டவுட் இருக்கு. லாஸ்ட் டைம் அவரை கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணாலுமே அங்க எதுவுமே பெருசா எடுபடல அப்படிங்கிறது தான் உண்மை. இது இல்லாம குமன் சிங் எடுத்திருக்காங்க, அவரை போடுவாங்கங்கிற டவுட்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது எதுவுமே இல்ல. சுமித் சாங்வானை தான் கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மேபி வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து மற்ற பிளேயர்ஸுக்கு போலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் இப்போதைக்கு. அண்ட் தென் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான ஹரியானா ஸ்டீலர்ஸ் அவங்களும் ஜெய்தீப் தாகியாவா தான், அந்த லெஃப்ட் கவர் பிளேயர் இருக்கார் இல்லையா, லாஸ்ட் டைம் கோப்பையை வின் பண்ணி கையில வாங்கின அந்த டீமோட கேப்டனான ஜெய்தீப் தாகியா அப்படியே ரீடைன் பண்ணப்படுவார் கேப்டனா அப்படிங்கிறதுல டவுட்டே வேணாம். ஒரு பிளேயரை நம்பிட்டாரு அப்படின்னா மன்பிரீத் சிங் எப்பவுமே அந்த பிளேயர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வைப்பாரு. மன்பிரீத் சிங்குக்கு எப்பவுமே கவர் பிளேயர்ஸ் மேல ஒரு தனி ஈடுபாடு உண்டுங்க. அவர் குஜராத் ஜெயண்ட்ஸ்ல இருக்கிறப்பவுமே அவர் பெருசா நம்பின பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுனில் குமாரையும் பர்வேஷ் மாலிக்கையும் தான். 2 பேரையும் பயங்கரமா வந்து டெவலப் பண்ணி விட்டாரு. இப்போ சுனில் குமார் பெஸ்ட் கேப்டனா இருக்காரு. இப்போவும் வந்து பாத்தீங்கன்னா மோஹித் நண்டால், ஜெய்தீப் தாகியான்னு சொல்லிட்டு 2 பேரும் பெருசா நம்பிட்டு இருந்தாரு. மோஹித் நண்டால் சம் ரீசன் காரணமா அவரால் இதுக்கப்புறம் கபடி ஆட முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு. ஜெய்தீப் தாகியாவை பயங்கரமா பேக் பண்ணி அவரை இப்ப கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணி பயங்கரமா ரிசல்ட்டும் கொடுத்துட்டாரு. ஸோ ஜெய்தீப் தாகியா ஆல்சோ பெட்டர் சாய்ஸ். ஸோ ரீட்டைன் ஆகிறதுக்கு அஸ் ஏ கேப்டனா. ஸோ இந்த எல்லா டீம்ஸும் வந்து தங்களோட கேப்டனை அப்படியே ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதனால தான் இவங்களெல்லாம் அப்படியே நான் சொல்லிட்டேன். இது இல்லாம இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டீம்ஸும் தங்களோட கேப்டன்ஸை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டீம் பெங்கால் வாரியர்ஸ். பெங்கால் வாரியர்ஸோட கேப்டனா வந்து நிதிஷ் குமாரை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு.
நான் முன்னாடி பல வாட்டி சொல்லியிருக்கேன் என்னோட ஃபேவரட் பிளேயர் நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் கார்னர் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். காலங்காலமா யுபி விதர்ஸோட கேப்டனா இருந்தவர் போன வருஷம் பெங்கால் வாரியர்ஸ்க்கு வராரு. பட் அப்போ அவருக்கு கேப்டன்சி குடுக்கப்படல. பிகாஸ் மணிந்தர் சிங், ஃபசல் அட்ராச்சல்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 ஜாம்பவான்கள் அங்க இருந்ததுனால. பட் இப்போதைக்கு இவர தவிர பெருசா சீனியர் பிளேயர்ஸ்ன்னு யாருமே இந்த டீம்ல கிடையாது. ஸோ அதனால நிதிஷ்குமார் ஒரு கேப்டன்சி ஆப்ஷன். இல்ல நாங்க யங்ஸ்டர்ஸ நோக்கி போறோம் அப்டின்னா, தேவங் தலால் மாதிரியான பிளேயர்ஸ்க்கு அவங்க கேப்டன்சி குடுக்கவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் தேவங்க்லாம் குடுத்தாங்கன்னா கொஞ்சம் சிக்கிப்பாங்களோ அப்டிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நிதிஷ் இஸ் த பெட்டர் சாய்ஸ் ஃபார் பெங்கால் வாரியர்ஸ். அண்ட் தென் அப்படியே ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் பக்கம் வந்தோம் அப்டின்னா, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்லயும் நிதின் தன்கர், மஞ்சித்ன்னு சொல்லிட்டு யங் ரைடிங் டியோ இருக்கு. ஸோ மேபி அவங்களுக்கு கேப்டன்சி ஆப்ஷன் குடுக்கலாமாங்கிற மாரி யோசிக்கலாம். இல்ல ரேஸா மிர்பகிரி அந்த டீமால ரீடெயின் பண்ணப்பட்ட பிளேயர் அவருக்கு குடுக்கலாமான்னு யோசிக்கலாம். பட் என்னோட சாய்ஸ் இப்ப புதுசா உள்ள வந்திருக்கிற லெஃப்ட் கார்னர் பிளேயரான நிதின் ராவல் தான். நிதின் ராவலுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. அவுட் ஆஃப் த சான்ஸ் தான் கேப்டன்ஷிப் போறதுக்கு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல மட்டும் கிடையாது. அவர் இந்தியன் டீமுக்கே ஒரு பயங்கரமான ஆல் ரவுண்டரா இருந்திருக்காரு லெஃப்ட் கார்னர் பொசிஷன்ல. அண்ட் ஆல்ரெடி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கும் ஆடியிருக்காரு அப்படிங்கும்போது, அபிஷேக் பச்சன் அவரோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நிதின் ராவலா தான் இருக்கும் கேப்டன்சிக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆல்சோ நம்மளோட நரேந்தர் யாதவும் அவர தான் பிரிஃபர் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் அப்படியே குஜராத் ஜெயண்ட்ஸ் பக்கமா டிராவல் பண்ணுவோம். குஜராத் ஜெயண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு டீம்ல வந்து அவங்க ரீடெயின் பண்ண பிளேயர்ஸான பர்தீக் தக்கியா, ராகேஷ் தான் பிரைமரி சாய்ஸஸ் ஃபார் கேப்டன். பட் அவங்களுக்கு மட்டும் இல்லாம ஏன் முகமது ரெசா சடுலுச்சியனை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியும் அவங்க யோசிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. மேனேஜ்மெண்ட் முழுசாவே முகமது ரெசாவை நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு கிளீனா தெரியுது. அவங்க ஆக்ஷன்ல வந்து டிஃபால்ட்டா அவருக்கு போனதிலிருந்து த்ரோ அவுட்டா போய் தூக்கிட்டு வந்த வரைக்கும் எல்லாமே கிளீனா தெரிஞ்சிருச்சு. ஓகே இவரை தான் வந்து பேக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆல்சோ முகமது ரெசா சடுலுச்சியனை தான் ஈரான் ஜூனியர் டீமோட கேப்டன் அண்ட் ஃபியூச்சர் ஈரான் மெயின் டீமோட கேப்டனாகவும் ஆக போறாரு அப்படிங்கிறதுக்கான எல்லா ஒரு சோர்ஸுமே இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அஸ் ஏ கேப்டனா ஃபார் குஜராத் ஜெயண்ட்ஸ். அடுத்த டீம் தமிழ் தலைவாஸ்க்குள்ள வருவோம். தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் காலங்காலமா இப்போதைக்கு கேப்டனா இருக்கிறவர் கேப்டன் அப்படின்னா நமக்கு சாகர் ராத்தி தான் ஞாபகத்துக்கு வருவாரு. அண்ட் சீசன் 11ல மட்டுமே அவங்களுக்கு 5 கேப்டன் இருந்தாங்க. சாகர் ராத்தி இருந்தாரு. அவருக்கு இன்ஜுரி வெளியே போனாரு. அண்ட் தென் சச்சின் கேப்டன்ஷிப் போச்சு. அவருக்கும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல வெளியே. சாஹில் உலியா கேப்டன்ஷிப் போச்சு. அவருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல வெளியே. நரேந்தருக்கு கேப்டன்ஷிப் போச்சு. இன்ஜுரி வெளியே. கடைசியா நிதிஷ்குமார்ல வந்து ஸ்டிக் ஆனாங்க. ஸோ 5 கேப்டன் வந்து சீசன் 11ல மட்டும் ப்ளே பண்ணாங்க தமிழ் தலைவாஸ். பட் இந்த முறை ஆக்ஷன்ல வந்து சரி, அதுக்கு முன்னாடி சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்பவும் ப்ரீ சீசன் அப்பவும் சரி, நம்ம கோச் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை வந்து கேப்டன்ஸ்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். ஒரு புது கேப்டன் நீங்க எதிர்பார்க்கலாம். பட் இது எல்லாமே நாங்க பேசி முடிவெடுத்துட்டு தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அதை பத்தி எந்த ஒரு தகவலும் கிடையாது. மேபி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுறப்போ உங்களுக்கு அப்டேட் கூட வந்திருக்கலாம். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். ஸோ இப்போதைக்கு இருக்கிற கண்டெண்டர் அப்படின்னு பார்க்கும்போது அர்ஜுன் தேஷ்வால், பவன் ஷராவத், சாகர் ராத்தி 3 பேருமே கேப்டன்சி கண்டெண்டர்ல இருக்காங்க. பட் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு கேப்டன்சி போவாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அவர் பெருசா கேப்டனா இருந்தது கிடையாது. ஸோ பவன் ஷராவத்தா இல்ல சாகர் ராத்தியா அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிற ஆப்ஷன். என்ன கேட்டீங்கன்னா சாகர் ராத்தியை தான் நான் கேப்டன் ஆக்குவேன். என்னோட ஃபேவரட் கேப்டன் அண்ட் ஒரு கூல் கேப்டனும் கூட. பட் மேக்ஸிமம் கிளப் பவன் ஷராவத் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சீனியாரிட்டி வைஸாவும் சரி, பர்ஃபார்மன்ஸ் பிளேயர் வைஸாவும் சரி, பவன் ஷராவத் தான் இங்க ப்ராபபிள் கேப்டனா இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும். அடுத்த டீம் பெங்களூரு புல்ஸ். பெங்களூரு புல்ஸ் தான் யாரு கேப்டன் அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியா இருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டதும் அதுதான். பிகாஸ் பெங்களூரு புல்ஸ் அப்படிங்கிறது ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸை வச்சு பில்ட் பண்ண ஒரு டீமா இருக்கு. இங்க அதிக எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்குஷ் சாத்தி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் இந்தியா, யோகேஷ் மாதிரியான பிளேயர்ஸ் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து அன்குஷ் சாத்தி தான். அண்ட் ஆல்ரெடி இந்தியன் ஜூனியர் டீமை வழிநடத்தி வேர்ல்டு கப்பையும் வின் பண்ணியிருக்காரு, ஜூனியர் வேர்ல்டு கப்பை. ஸோ அதனால அன்குஷ் சாத்தி தான் பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் கேப்டன் லெஃப்ட் கார்னர் பிளேயர். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு சாய்ஸையும் யோசிப்பாங்க. ஆகாஷ் இந்தியங்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸான ரைடர். ஸோ என்னோட சாய்ஸ் அன்குஷ் சாத்தி தான். உங்களோட சாய்ஸ் எது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் அப்படியே நம்ம டிராவல் பண்ணி டெல்லி பக்கம் போனோம் அப்படின்னா, ஸோ இங்க பெங்களூர் புல்ஸுக்கு நேர ஆப்போசிட் டபான் டெலிகேசி. ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாமே சீனியர் பிளேயர்ஸ். சௌரவ் நண்டால்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அமீர் ஹுசைன் பஸ்டாமி, ஃபசல் அட்ராச்சலி, சுர்ஜித் சிங், அர்கம் சைக்கு இந்த மாதிரி பயங்கரமான பிளேயர்ஸை வச்சிருக்காங்க. பட் இங்க கேப்டன்சி ஆப்ஷன் அப்படிங்கிறது 2 பேருக்குள்ள தான் போட்டி இருக்கும். ஃபசல் அட்ராச்சலியா இல்ல ஆஷும் மாலிகா அப்படிங்கிறது. ஆல்ரெடி பெங்கால் வாரியர்ஸ்க்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. மணிந்தர் சிங்கா இல்ல ஃபசல் அட்ராச்சலியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மணிந்தர் சிங் பெருந்தன்மையா அது ஃபசல் கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாரு. மேபி இந்த சீசன் ஆஷும் மாலிக்கும் அதை பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல ஃபசல் அட்ராச்சலிக்கு அந்த கேப்டன் அப்படிங்கிறது போர் அடிச்சிச்சு. இல்லப்பா எனக்கு வேணாம், நான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு நினைச்சாருன்னா அது திரும்பவும் ஆஷும் மாலிக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஷும் மாலிகா இல்ல ஃபசலான்னு கேட்டீங்கன்னா எனக்கு 2 கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா 2 பேருமே என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கேப்டன்ஸ். இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்க சொல்லுங்க யார் கேப்டனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டீம் பட் நாட் லிஸ்ட் டீம் பட்னா பைரட்ஸ்.
பட்னா பைரட்ஸ் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சுபம் சிண்டவே கேப்டன் அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா பாதியில அன்கி ஜக்லான் கிட்ட கேப்டன்சி போகுது. சீசனை சூப்பரா முடிச்சிருந்தாங்க. ஃபைனல் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க டீம. அப்படி இருக்கிற இந்த டீம் புதுசா வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பிளேயர்ஸ டீமுக்குள்ள எடுத்து வச்சிருக்காங்க. முக்கியமா சீனியாரிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வெட்டரனான சீசன் 1ல இருந்து ஆடிட்டு இருக்க மணிந்தர் சிங் டீம்ல இருக்காரு. அவரோட கேப்டன்சி ஸ்கில்லும் சரி பயங்கரமா இருந்திருக்கு. அஸ் எ கேப்டனா வந்து டிராஃபிலாம் கூட வின் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ மணிந்தர் சிங்கை கேப்டனா போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் என்னோட சாய்ஸ் லெஃப்ட் கார்னர் அன்கித் ஜக்லான். லாஸ்ட் டைம் உங்களுக்கு கேப்டனா சூப்பரா பண்ணி குடுத்திருக்காரு. ஒரு யங் கேப்டனும் கூட. ஸோ அதனால நல்ல சாய்ஸா இருக்குங்கிறது எனக்கு தோணுது. அவர கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணவும் வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. பிகாஸ் மணிந்தர் சிங் ஆல்ரெடி கேப்டன்சிலாம் வேணாம் அப்படிங்கிற மாரி நான் பிளேயர் ஆடுனா போதுங்கிற மாரி தான் அவர் வந்து இருக்காரு. அண்ட் மணிந்தர் சிங்கோட ஃபார்ம் டவுன் ஆயிருச்சு அப்படின்னா, அதாவது ஃபார்ம் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா அவர வந்து பார்த்தீங்கன்னா, அனூப் குமார் அசால்ட்டா தூக்கி வெளிய பெஞ்ச்ல உட்கார வச்சுருவாரு. ஸோ ஃபுல் சீசன் ஆடுறதே டவுட் அப்படிங்கும்போது, அந்த மணிந்தர் சிங் கிட்ட கேப்டன்சி போவாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனால அன்கி ஜக்லான் தான் இந்த பட்னா பைரட்ஸோட டீம வழிநடத்த கரெக்ட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இது எல்லாமே ப்ராபபிள் கேப்டன்ஸ் லிஸ்ட் மட்டும் தான். அபிஷியல் கேப்டன்ஸ் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கும் தனியா நான் வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.